ரொம்பவே வித்தியாசமான ஃபேக்ட்ஸ். இந்தியாவோட ஹிஸ்டரியில மொத்தமா இந்தியாவுக்கு 7 ஃபிளாக்ஸ் இருந்திருக்கு. அதுல இந்த 2வது 3வது ஃபிளாக மட்டும் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். நல்ல வேலை பண்ணல. அப்போகலிப்டோல ஜாகுவார் துரத்துற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அதுல இந்த ஆக்டரோட மூஞ்சியை பார்த்தா மரண பயம் நமக்கு தெரியும். இது ஆக்டிங் எல்லாம் இல்ல, ரியல்லே இவர் இந்த சீன்ல ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவரை துரத்துறது உண்மையான ஜாகுவார், அதை கயிறு வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் கயிறு நழுவுச்சுன்னா அவரோட வாழ்க்கையே நழுவி இருக்கும். இதே அந்த ஜாகுவார் நம்மளோட கோழி வீட்டுக்கு வந்திருந்தா அதை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருப்போம். ஆக்டர் பாண்டு தான் ஏடிஎம்கேவோட இந்த லோகோவை டிசைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம சன் டிவியோட லோகோவையும் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் ஆர்ட்ஸ்ல PhD வச்சிருக்காரு. டாய் ஸ்டோரின்ற படத்தை நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். இதுல ஒரே ஒரு ஃப்ரேமை மட்டும் ஜென்ரேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் இருக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல. இவங்க ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வச்சு படம் எடுக்கிறதா இருந்தா 70 வருஷம் ஆயிருக்கும். நல்ல வேலையா 100 கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணி 250 நாள்ல படத்தை முடிச்சிடுறாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட பந்தோபஸ்துக்கு ஒரு பெண் போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க காணாம போயிடுறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் எக்கச்சக்கமான பெண்கள் அவங்கள மாதிரியே காணாம போறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் இருந்திருக்கான். அந்த சீரியல் கில்லர் பத்தின ஒரு லாங் வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க.